இந்த கதைகள் அசாதாரண மனிதர்கள் குறித்த ஃபேண்டசி கதைகள் அல்ல. குழந்தைகளின் அகவிடிகளை திறந்து அவர்களது மனதை விரிவுபடுத்துபவை, வளப்படுத்துபவை என்கிறார் எழுத்தாளர் கரிகாலன். சிறார் சிறுகதைகள் பொதுவாக சிறார்களின் வாழ்வியலை மையமாக கொண்டு சாகசங்கள் நிறைந்த கதைகள் மற்றும் குழந்தைகளை உற்சாகப்படுத்தும் வகையில் சாகச சிறுகதைகளாகவோ, சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகள், பிரச்சனைகள் மற்றும் மனித உறவுகள் பற்றிய கதைகள் அடங்கிய சமூக சிறுகதைகளாகவோ, கடந்த கால நிகழ்வுகள், கலாச்சாரங்கள் மற்றும் பழக்க வழக்கங்கள் பற்றிய வரலாற்று சிறுகதைகளாகவோ, அறிவியல் கண்டுபிடிப்புகள், எதிர்கால உலகம் மற்றும் கற்பனை உலகங்கள் பற்றிய அறிவியல் புனைக்கதைகளாகவோ, குழந்தைகளின் உளவியல் ரீதியாக பிரச்சனைகள் மற்றும் அவற்றை தீர்க்கும் வழிகளை கூறும் உளவியல் சிறுகதைகளாகவோ, இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சூழலியல் சிறுகதைகளாகவோ புனையப்படுகின்றன. அப்படி சிறார்களுக்கு பல பயனுள்ள விஷயங்களை உள்ளடக்கிய சிறுகதைகளாக உருவாக்கப்பட்டிருப்பதே ஆனை போட்ட யானை என்னும் இந்நூல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் செங்கனாங்கொல்லை எனும் ஊரை பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்ட படைப்பாளி கல்லை மலரடியான் அவர்கள் இதுவரை 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். தமிழ் முதுகலை இலக்கியம் பயின்றவர். தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற இவர் தற்பொழுது தமிழ் பல்லவி காலாண்டு இதழின் இணை ஆசிரியராகவும், குட்டிமயில் சிறுவர் இதழின் ஆசிரியராகவும், இனிய செங்காந்தள் இதழின் ஆசிரியராகவும், கல்வராயன் மலை தமிழ்ச்சங்க தலைவராகவும் இருக்கிறார். கந்தசுவாமி என்னும் இயற்பெயர் கொண்ட இவர் மலரடியான் என்னும் புனைப்பெயரில் கவிதை, சிறுகதை, பாடல், கட்டுரை, நாவல், நாடகம் என எழுதி பல பரிசுகளும் பாராட்டுகளும் பெற்றுள்ளார். இவரது 65 நாடகங்கள் வானொலியில் ஒலி உலா வந்துள்ளன. சிறார் இலக்கியத்தில் சிறந்த நூலாக சிறார் நலம் தேடு என்ற இவரது நூலுக்கு தமிழ்நாடு அரசின் பரிசும் விருதும் பாராட்டும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சரால் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. படைப்பின் 10ஆம் ஆண்டு விழாவில் இச்சிறப்புமிக்க படைப்பாளியின் மதிப்புமிக்க இந்நூலை வெளியிடுவதில் பெருமை கொள்கிறது உங்கள் படைப்பு.